அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா இன்றைக்கு எல்லா குடும்பத்தில் இருக்கின்ற நம்முடைய குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். நம்முடைய மக்கள் இந்த ஆட்சியிலே படுகின்ற துன்பத்தை களைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவித்தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். நகர பேருந்தில் தற்போது பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கின்றார்கள். அதே போல அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆண்களும் நகர பேருந்திலே கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். குடும்ப அட்டைதாரருக்கு ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். குடும்ப அட்டைதாரருக்கு அதிமுக ஆட்சி வந்த உடனே விலையில்லா பருப்பு, விலையில்லா எண்ணெய் வழங்கப்படும். சமையல் எண்ணெய் சென்னை மாநகரம் சரி, நகரத்திலும் சரி, கிராமத்திலும் சரி, நம்முடைய பெண்கள் வேலைக்கு செல்வதற்கும் வேலை முடிந்த பிறகு பணி முடிந்த பிறகு வீடு திரும்புவதற்கும் அம்மா இருசக்கரம் வாங்குவதற்கு 5 லட்சம் அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். பெண்களுக்கு ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கும். ஆட்டோ ஓட்டுகின்றவர்கள் ஆட்டோ சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். முதியோர் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் 2,000 ரூபாயாக. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு 3 கேஸ் சிலிண்டர் மானியமாக வழங்கப்படும். நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் தீபாவளி பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவதற்கு அவர்களுக்கு பட்டு சேலை வழங்கப்படும். படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பிலே பதிவு செய்யப்பட்டு அடி கிடைக்காமல் இருக்கின்ற நம்முடைய இளைஞர் சகோதரர்களுக்கு மாதந்தோறும் பட்டப்படிப்படுத்த 2,000 ரூபாய் வழங்கப்படும். பிளஸ் 2 படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். நகர பகுதியிலே இன்றைக்கு சாலையை ஓரமாக நடைபாதை கடை நடத்துகின்றவர்கள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும்.